ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். இரண்டு எண்களின் விகிதம் 5:8. முதல் எண்ணின் மதிப்பை 40% அதிகரிக்கிறாங்க. இரண்டாம் எண்ணின் மதிப்பை 15% குறைக்கிறாங்கன்னா புதிய விகிதம் என்ன கேட்கிறாங்க. இரண்டு எண்களின் விகிதம் 5:8. முதல் எண்ணின் மதிப்பை 40% அதிகரிக்கிறாங்க. இரண்டாம் எண்ணின் மதிப்பை 15% குறைக்கிறாங்க. அப்போ புதிய விகிதம் என்ன கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணுக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 5 பெருக்கல். ஸோ பாருங்க எப்பவுமே நம்ம இதை 100% வச்சுக்கணும். இந்த வேல்யூவை 100% வச்சுக்கணும். 40% அதிகரிக்கிறாங்கன்னா கூட்டிக்கணும். ஒருவேளை குறைக்கிறாங்கன்னு சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 100 + 40 140%. அதே மாதிரி ரெண்டாம் எண்ணோட விகிதம் 8 இன்ட்டு இந்த எண் மதிப்பு 100ன்னு வச்சுக்கணும். ஸோ இங்க 15% குறைக்கிறாங்க. அப்போ 100ல 15 போச்சுன்னா மீதி 85%. சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணோமா இங்க 17. நெக்ஸ்ட் இங்க 4ஆல கேன்சல் பண்ணோமா இங்க 35 இங்க 2. ஸோ இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 35 2 × 17 34. ஸோ புதிய விகிதம் பார்த்தோம்னா 35:34. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலயே 3 ரேஷியோ கொடுத்தாலும் சரி இதே சேம் கான்செப்ட் தான். இந்த சமம் நல்லா பார்த்துக்காங்க.